கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வெறும் 2 கோடிக்கு ஒரு பட்டப்பகல் கொள்ள மாதிரி ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு செஞ்சாங்களே, அன்னைக்கு எங்க போனீங்க? அன்னைக்கு உங்க வீரம் எங்க போச்சு? அதை போய் தடுத்திருக்கலாமே. யாரெல்லாம் திருடன் கத்துனாங்களோ அவங்க மேல எல்லாம் கேஸ போடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? முட்டாள்தனமா இருக்குமோ? அப்படி இருக்கு நீங்க சொல்றது. அப்ப இந்த அளவுக்கு அதிகாரத்தை காட்டுறீங்களே நீங்க, அப்ப இந்த ஊழல்ல நேர்மை வெளியில வர்றதுக்கு நீங்க விடுவீங்களா? பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா தான் அது நேர்மையான முறையில விசாரணை நடக்கும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம், அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களே. பழனி தண்டாயுதபாணி கோயில் 100 கோடி நில ஊழல் அது தொடர்பா யாராவது அமைச்சரை தொடர்பு படுத்தி பேசுனீங்கன்னா உங்க மேல வழக்கு பாயும் அப்படின்னு ரொம்ப வீரமான துணியில மிரட்டல் கொடுத்திருக்கீங்களே. ஏன் ரமேஷ் சார், உங்களுக்கு நான் கேக்குறேன், இந்த 100 கோடி மதிப்புள்ள ஒரு சொத்தை வெறும் 2 கோடிக்கு ஒரு பட்டப்பகல் கொள்ள மாதிரி ஜூலை 6ஆம் தேதி பத்திரப்பதிவு செஞ்சாங்களே, அன்னைக்கு எங்க போனீங்க? அன்னைக்கு உங்க வீரம் எங்க போச்சு? அதை போய் தடுத்திருக்கலாமே. அப்படி இல்லைன்னா ஜூலை 2ஆம் தேதி அந்த ஜேசி மாரிமுத்து இந்த நிலத்தை யாரும் பதிவு பண்ண கூடாது அப்படின்னு அவர் ஒரு லெட்டர் கொடுத்திருக்கிறாரு. அவர் ஜூலை 9ஆம் தேதி சென்னைக்கு ப்ரமோஷன் கொடுத்து மாத்தி இருக்கீங்களே, அன்னைக்கு போய் வீரத்தை காமிச்சு தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டியதானே? அதாவது 100 கோடி கோவில் சொத்தை வெறும் 2 கோடிக்கு பண்றப்பெல்லாம் அமைதியா கமுக்கமா அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இன்னைக்கு இது பத்தி பேசுனா வழக்கு பாயும் அப்படின்னு சொல்றீங்களே. நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது ஒரு வீட்டுல திருடு நடந்து அந்த திருடனை பிடிக்க ஓடும் போது திருடன் 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 அப்படின்னு கத்துனா, யாரெல்லாம் திருடன் கத்துனாங்களோ அவங்க மேல எல்லாம் கேஸ போடு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? முட்டாள்தனமா இருக்குமோ? அப்படி இருக்கு நீங்க சொல்றது. சரியா? உங்களுக்கு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். அதாவது அமைச்சரா இருக்கீங்கல்ல, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மினிஸ்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்றது உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா உங்க அண்ணன் விஜய்க்கு அது தெரியாது. மினிஸ்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன அப்படின்னா, 1957 வாக்குல நேரு பிரதமரா இருக்கும்போது அன்றைய நிதியமைச்சரா இருந்தவர் டிடி கிருஷ்ணமாச்சாரி அப்படிங்கிறார். அவர் என்ன பண்றாரு, அவர் கீழே இருக்குல்ல எல்ஐசி, அந்த எல்ஐசியோட பணத்தை ஒரு 1.25 கோடி ரூபாய் எடுத்து தனியார் கம்பெனி முந்திரான்னு ஒரு கம்பெனி, அவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இந்த பணத்தை எடுத்து முதலீடு பண்றாங்க. அரசு பணத்தை 1.25 கோடி எடுத்து முதலீடு பண்றாரு. இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருதுன்னா, இந்திரா காந்தியோட கணவரா இருக்கிறாருல ஃபெரோஸ் காந்தி, அவருக்கு இந்த விஷயம் தெரிய வர நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்புறாங்க. இந்த மாதிரி எல்ஐசியோட பணத்தை எடுத்து தனியார் கம்பெனில இப்படி முதலீடு பண்ணி இருக்கிறாரு அமைச்சர் அப்படி. உடனே அமைச்சர் நிதியமைச்சர் டிடி கிருஷ்ணமாச்சாரி என்ன சொன்னாருன்னா, இதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, செக்ரட்டரியா இருந்த எனக்கு பிரின்சிபல் செக்ரட்டரியா இருந்த HM பட்டேலும் எல்ஐசி கமிட்டி இருந்துச்சு, அவங்களுக்கு தான் தெரியும், இது பத்தியெல்லாம் யாரும் பேசாதீங்க அப்படின்னு உங்களை மாதிரியே தான் பேசினார். நேரு என்ன பண்ணார் அப்படின்னா, MC சாக்லா அப்படின்னு, அதாவது பாம்பேவோட ஹைகோர்ட்டோட முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸா இருந்த MC சாக்லாங்கிறவரோட தலைமையில ஒரு விசாரணை குழு அமைக்கிறார். விசாரணை குழு அமைச்சு அது விசாரிச்சப்ப என்ன தெரிய வருதுன்னா, இந்த முந்திரா கம்பெனிக்காரன் இருக்கான்ல, அவன் டிடி கிருஷ்ணமாச்சாரி எல்லாத்தையும் பார்த்து, நான் 1 லட்சம் ரூபாய் தேசிய காங்கிரஸ்க்கு நிதியா கொடுக்குறேன், உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் நிதியா கொடுக்குறேன், நீங்க வேணா அரசு பணத்தை எடுத்து என்னுடைய கம்பெனில முதலீடு பண்ணுங்க, லாபம் தான் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு அவன் பேசிடு இந்த திட்டம்லாம் போட்டு ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. இது தெரிய வந்தவன மாத்தி மாத்தி செக்ரட்டரி ராஜினாமா பண்றதா அமைச்சர் ராஜினாமா பண்றதான்னு இப்படி கேள்வி வந்தாங்க. மினிஸ்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதுதான் முக்கியம். எந்த முடிவா இருந்தாலும் அமைச்சருக்கு தான் அதுல முக்கிய பங்கு இருக்கு, அவர் தான் பொறுப்பு, அதனால அவர் தான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு செஞ்சாங்க. சரியா? இதுதான் மினிஸ்டீரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப அங்க நடந்தது மாதிரியே இந்த 100 கோடி சொத்தை 2 கோடி கொடுத்தது இல்ல. ஏன் இப்போ உங்களுக்கோ இல்ல உங்க தலைமைக்கோ உங்க கட்சிக்கோ யாராவது இந்த மாதிரி பேரம் பேசி அதன் மூலமா பாத்தீங்கன்னா அந்த சொத்தை அவங்க பேர்ல பதிஞ்சு இப்படி ஒரு ஊழல் நடந்திருக்க கூடாது? நடக்கும்ல. அப்ப அதை விசாரிச்சு நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நீங்க ஜம்ப் பண்றீங்க. அப்ப இந்த அளவுக்கு அதிகாரத்தை காட்டுறீங்களே நீங்க, அப்ப இந்த
ஊழல்ல வந்து நேர்மை வந்து வெளியில வர்றதுக்கு நீங்க விடுவீங்களா? அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு கீழே இருக்க துறை, அதே மாதிரி அவர் பேர் என்ன, பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன். இப்போ உங்க 2 பேர்த்து கீழே இருக்க துறையில இருக்க இதுல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்க மிரட்ட மாட்டீங்களா? அப்ப வந்து அதுக்கு சாட்சிகள்ல இருக்கவங்கள அவங்களையும் மிரட்டுவீங்களே, அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுவீங்களே, அப்ப அங்க வந்து நீதி எப்படி வெளியில வரும்? ஒரு கோயிலோட சொத்து 100 கோடி சொத்து இப்படி 2 கோடிக்கு போயிருக்கு. அப்ப அதுல வந்து உண்மையான குற்றவாளிகள் வரணும் அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரும் அறநிலையத்துறை அமைச்சரும் நீங்க ராஜினாமா பண்ணீங்கன்னா தான் அது வந்து நேர்மையான முறையில விசாரணை நடக்கும். சரிங்களா? அதுல துணிச்சல் காட்டுங்க. நான் இதுல ராஜினாமா பண்ணிட்டு நான் வந்து குற்றமற்றவன் நிரூபிக்கிறேன் அப்படின்னு வீரத்தை காட்டணும். அதை விட்டுட்டு சும்மா வழக்கு போடுவேன் அப்படின்னு சீனை போடக்கூடாது. சரிங்களா? நன்றி.